ரோகிணியோட ஆட்டத்துக்கு சீக்கிரமே ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நாளுக்கு நாள் ரோகிணியோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக தான் போகுது. சீக்கிரமே அவங்களோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த இடத்துல யார் அதிகமா பாதிக்கப்படுறாரு அப்படின்னா கிறிஷ் தான் அதிகமா பாதிக்கப்படுறாரு. மற்ற எல்லாரும் காட்டிலும் கிறிஷ் அந்த இடத்துல ரொம்பவே அதிகமா பாதிக்கப்படுறாரு. ஏன்னா அம்மாவே இப்படி இருக்கும்போது அந்த பையனால என்ன பண்ண முடியும்? லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்பீங்க, அதாவது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. அப்ப கிறிஸ்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இந்த ஆன்டி கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு கிறிஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்னு உன் கூட இருக்கிறேன், இல்ல அப்படின்னா பாட்டி கூட இருக்கிறேன், இல்ல அப்படின்னா முத்து மீனா வீட்டுல இருக்கிறேன், ஆனா இவங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி இருக்கும்போது அதையாவது அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நீ பாட்டி வீட்டுக்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையாவது புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவையாவது அவங்க பூர்த்தி செஞ்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவங்களோட கேரக்டரை ஒண்ணுமே சொல்ல முடியலங்க. ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டருங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட சுயநலம், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இவங்க நல்லா இருக்கணும், இவங்க வந்து யார்கிட்டயும் அசிங்கப்படக்கூடாது, யார்கிட்டயும் அவமானப்படக்கூடாது, அதே மாதிரி மனோஜையும் விட்டுறக்கூடாது. ஆனா அந்த பையனை போட்டு சாகடிக்கிறாங்க போட்டு. சோ ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம நீ அங்க போயிரு, இங்க போயிரு, நீ அங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொஞ்ச நாள் கூட அந்த பையனை நிம்மதியே இல்லாம அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரோகிணி ஒரு நாள் நிம்மதி இல்லாம அலைவாங்க. ஏன்னா எனக்கு அந்த பையன் ரொம்பவே பாவம். அந்த பையனோட இடத்த கொஞ்சம் கூட அவங்க வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம இவங்க என்ன விஷயங்கள் சொல்றாங்களோ அதுதான் நடக்கணும், இவங்களுக்கு எது சரியோ அதை தான் அந்த பையன் செய்யணும். அந்த பையனுக்கு வந்து சுதந்திரமா முடிவெடுக்க கூட வந்து ஒரு உரிமை கிடையாது. சோ அந்த மாதிரி தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கிறிஷ் வந்து தன்னோட உரிமைக்காக போராடுறாரு. நான் கண்டிப்பா வந்து இந்த விஷயத்தை பண்ண மாட்டேன், நான் வந்து முத்துமீனா ஆண்டி வீட்டுல இருப்பேன், இவங்க வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் தெளிவா சொல்றாரு. நான் இங்க இருக்கிறதுனா இங்க இருக்கிறேன், அதுக்காக நீ சொன்ன மாதிரி நான் அங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இது எதையுமே கேட்காம இவங்க வந்து நான் என்ன முடிவெடுக்க சொல்றேனோ அந்த முடிவெடு, நீ ஏன் உனக்கு வந்து முடிவெடுக்கிற அளவுக்கு நீ இன்னும் அவ்வளவு பெரிய ஆள் ஆகல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கிறிஷ் எதையுமே கேட்கிற மாதிரி இல்ல. நான் ஒண்ணு முத்து மீனா ஆண்டி வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டமா சொல்றாங்க. இதுதான் ரோகிணிக்கு பிரச்சனை. ஏன்னா இது ரோகிணி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம சொல்ற விஷயத்தை தான் கிறிஷ் கேட்கணும், கிறிஷ் கேட்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ எவ்வளவு நாள் அவர் கேட்பாரு? ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கேட்க மாட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரே வந்து இரிட்டேட்டிங் ஆயிடுவாரு. நீ வந்து நான் சொல்ற விஷயத்தை நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரோகிணி என்னதான் சண்டை போட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் வந்து வெறுத்துருவாரு. நீ எல்லாம் ஒரு தாயா, நீ எல்லாம் ஒரு தாயே கிடையாது அப்படின்னு சொல்லி வெறுத்துருவாரு. பட் இது தெரியாம ரோகிணி இஷ்டத்துக்கு எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னைக்கா இருந்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ இதை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை புரியலை, நான் இப்படி தாங்க இருப்பேன், நான் தான் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு டேஞ்சர் தான். பார்க்கலாங்க ரோகிணி இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு எபிசோட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனா முத்துவோட உண்மையான விஷயங்கள். அதாவது நம்ம முத்து இருக்கார் இல்லையா, அவர் எதற்காக இந்த ஆசிரமத்துக்கு போனாரு, எதற்காக அவரோட லைஃப்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன, அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடந்தது, எதற்காக அந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்னாடி இருக்கிற உண்மையான விஷயங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அது உண்மையிலே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். எதற்காக முத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனாரு, அதற்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் என்ன, மர்மங்கள் என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி அடுத்தடுத்து தெரிய வரும். உண்மையிலே கதை இப்பதான் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் இதுக்கப்புறம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து இதை விட கொஞ்சம் ஸ்லோவாக்குனாலும் ஆச்சரியம் கிடையாது. ஸோ பார்ப்போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.